தமிழக வெற்றி கழகத்தின் உறவுகளுக்கு வணக்கம். கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்குள்ள இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். பாத்தீங்களா, அவ்வளோ பணிச்சுமை, அவ்வளோ ஒர்க்குக்கு நடுவில் அண்ணன் திருமா அவர்கள் வந்து என்னோட வீடியோ, நான் பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிக்கிட்டே வீடியோவில் பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி என்ன வீடியோ பார்க்குறாரு அவர்? எனக்கு ஒரே கியூரியாசிட்டி. நேற்று அவர் பார்த்தது நிறைய பேர் வந்து அந்த வீடியோ வைரல் ஆகிருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ அண்ணன் வந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்காரு ப்ரோன்னு சொன்னானுங்க. சரி, நம்மளும் வந்து பார்த்தோம். சரி, எனக்கு என்னென்ன கியூரியாசிட்டி, எந்த டாப்பிக்கு எந்த கண்டென்ட் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்றதை வந்து பார்த்துக்கணும், அது தெரியணுன்ற ஒரு கண்டென்ட். போன வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கட்சிக்குள் கலவரம், அப்பா மகன் சண்டைன்னு சொல்லி ஒரு தம்ப்லைன் ஒன்று வச்சு ஒரு வீடியோ ஒன்று இறக்கியிருந்தோம். அந்த வீடியோ தான் வந்து ரொம்ப ஆர்வமாக அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்தார். எப்போவுமே அண்ணன் திருமா அவர்கள் மீது வந்து எங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எப்பவும் ஒரு மதிப்பும் மரியாதையும் என்றுமே உண்டு. ஏன்னா அவரோட அந்த அரசியல் வரலாறு, அவரோட அந்த தியாக உணர்வு, அவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் போராடின போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் மதிக்கிறோம். அதெல்லாம் எப்போவுமே எந்த இடத்துலையுமே வந்து அதை கொச்சைப்படுத்தியோ அதை கேவலப்படுத்தியோ பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பற்றி வந்து, நம்ம தலைவரை பற்றி வந்து, அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு, ஷாலு ஷானவாஸ் போன்ற தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப எந்த அளவுக்கு இறங்கி பேசணுமோ அந்த அளவுக்கு இறங்கி பேசினாலும் நாங்கள் வந்து நாகரிகமான முறையில் தான் பேசுகிறோம். அண்ணன் திருமா அவர்கள் மீது எனக்கு எப்போவுமே தனிப்பட்ட முறையில் மரியாதை இருக்குது. அதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கான ஒரு பண்பு. என்னென்னா, எவனோ ஒருத்தர் ஏதோ பேசுகிறான்றத கடந்து போகாமல் அவன் என்ன பேசுகிறான்னு கவனிக்கிறார். பார்த்தீங்களா, அதுதான் ஒரு தலைவருக்கான ஒரு பண்பு. அதை பாராட்டுறேன், வரவேற்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன வருத்தம்னா, எங்கேயுமே எந்த இடத்துலையுமே திருமா உரிமையெல்லாம் அவரை நான் எங்கேயுமே பேச கிடையாது. எப்போவுமே பாருங்கள், அண்ணன் திருமான்ற ஒரு வார்த்தை தான் நம்மகிட்ட வரும். அது நானும் சரி, நம் கழகத்தின் தோழர்களும் அதை அப்படி தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே அப்படி தான் மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க வச்சிங்களேன். அவர் மீது இருக்கக்கூடிய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதி, இப்போது இந்த கோயில் திருவிழா, அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த ஒரு ஊரில் நடக்கக்கூடிய அந்த ஜாதி கலவரம், 2 சமூகத்திற்குள்ளே நடக்கிற அந்த பிரச்சனை பற்றிலாம் வந்து இன்னும் பயங்கரமாக இவர் இறங்கி பேசியிருக்கணும். இந்த வேங்கவேல் விஷயமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இந்த தலித் மக்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் பற்றிலாம் அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கி பேசியிருக்கணுன்றது தான் நான் என்னோட ஒரு கருத்தாகவே நான் பார்க்குறேன். அவர் வந்து கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு வந்து ஆஸ்தானமாக அவங்க சொல்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்ற ரேஞ்சுக்கு அண்ணன் போயிட்டாருன்ற ஒரு வருத்தம் தான் தவிர, அவர் மீது நமக்கு என்றைக்குமே மரியாதையும் மதிப்புகளும் என்றும் இருக்கிறது. அதனால் அவர் பார்க்குறாரு, கவனிக்கிறாருன்னும் போது நமக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாகுது. கரெக்டான விஷயத்தை நம்ம பேசணும், கரெக்டான அரசியலை நம்ம பேசணும், மக்களுக்கு கரெக்டான அரசியலை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பொறுப்புணர்ச்சி நமக்கு அதிகமாகுது. எனிவேஸ், மிக்க நன்றி அண்ணன் திருமா அவர்களுக்கு. 2வது விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். உங்களின் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நம்மை மேன்மேலும் உயர்த்தும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட ட்ரெண்டிங் வீடியோக்களை போட்டு அள்ளி தெளித்து நம் பசங்களை வந்து அப்படியே கட்டி போட்டு வச்சுருந்த வைஷ்ணவி, அவங்கள பற்றி பேசக்கூடாது, வேண்டாம், அவங்கெல்லாம் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல் பண்ணக்கூடியவங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் பேசி நம்ம இது பண்ணணும்னு நினச்சோம். பட் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து நம் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் வருது. சரியான ஆட்களை, சரியான மனிதர்களை தான் அவர் வந்து கூட வச்சிருக்காரு, கட்சியை நிர்வாகிகளாக போட்டிருக்காரு. எவன் கட்சிக்கு உண்மையாக இருக்கான், எவன் வந்து காலை வாரி விடுவான், எவன் முதுகில் குத்துவான்றதெல்லாம் எங்கள் அண்ணன் ஆசான் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னும் போது அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதை அப்படி ஒரு படி மேலே போகுது. இந்த மாதிரி கருப்பாடுகள்லாம் நிறைய சுற்றுது கட்சியில். அதாவது அவருக்கு தெரியும் எவன் கட்சிக்காக வேலை பார்ப்பான், எவன் கட்சிக்காக உழைப்பான், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல். இப்போது போஸ்டிங்காகவும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், போஸ்டிங் கொடுத்தாலும் நம்ம பேசுவோம், போஸ்டிங் கொடுக்கலனாலும் நம்ம பேசத்தான் போகிறோம். ஏன்னா நம்ம வேலை தளபதிக்காக பணி செய்து கிடப்பதே. இந்த 2 கட்சிகிட்டது தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறது தான் நம்மளோட தலையாய கடமை. கரெக்டாக நாம் வந்து போஸ்டிங் கொடுத்தாலும் பேச போகிறோம், போஸ்டிங் கொடுக்கலனாலும் பேச போகிறோம். தளபதி மீது இருக்கக்கூடிய பற்று, ரசிகனா அவரை கொண்டாடணும். இன்னைக்கு இது ஒரு தொண்டனா, ஒரு தலைவனை நம்ம கொண்டாடுறோம். எந்த சூழ்நிலையிலையும் அவரை நாங்கள் கைவிட போகிறதில்ல, விட்டு கொடுக்கவும் போகிறதில்ல. ஆனால் இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு பதவி சுகத்திற்காக இந்த காரில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு மக்களை வந்து அப்படி பத்தியா நான் அரசியல்வாதி, இந்த வழக்கமான அரசியல் பண்ணுற அரசியல்வாதிகள் நிறைய பேர் உள்ளே வராங்க. ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அப்படி கொடியை மாட்டிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு உழைக்கிறவன், வேலை பார்க்குறவனே அமைதியாக இருக்கான். இவங்க நாடானா வீடியோ எடுத்து போடுறது, ஆஹா ஓஹோ எஃபெக்ட், இங்கன்னு திருப்பது, என்னங்கடா இது? அதெல்லாம் கரெக்டாக பார்க்குது இல்லை, தலைமை பார்க்குது, அந்தந்த ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியுது இல்லை என்ன ஏது, யார் ஸ்லீப்பர் செல் வேலை பார்ப்பாங்க,
யார் உண்மையான கட்சிக்கு வேலை பார்ப்பாங்கன்றதெல்லாம் நல்லா தெரியுது. அவங்களோட அந்த பழைய காணொலியெல்லாம் நீங்கள் பாருங்களேன். அந்த அம்மா பேசின அந்த பழைய காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதியை வச்சு திமுக அரசியல் பண்ணுறாங்கன்னு இந்த இடத்துல ஏதோ ஒரு உதாரணம். திமுகல இப்போ இருக்கிற நிர்வாகிகள் அவங்க ஜாதி சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அடுத்தடுத்து பொறுப்பு வழங்குறாங்க அப்படிங்கறது நான் பார்த்த ஒரு விஷயம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தொண்டருக்கு இருக்கிற மரியாதையும் ஒண்ணுதான். அதே மாதிரி எல்லாருமே சமம். ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களும் சமம், கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாமே ஒண்ணுதான். அப்படியே திமுகவை போட்டு அடின்னு அடிச்சு பொழந்து காய போட்டு தளபதி தான் இப்படி இப்படின்னு பேசுனவங்க இன்னைக்கு வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி தலைமையில் போய் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னம்மா பேசியிருக்காங்க பார்த்தீங்களா? டிவிக்கு இன்னொரு பிஜேபி எப்படி ஐயோ ஏங்க நாக்கு கூசாதா எப்படி அப்படியே ஒரு டக்குன்னு மாறுறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆட்களை வந்து எங்கே வைக்கணுமோ கட்சி அங்கே தான் வச்சிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லுவாங்க, இந்த பத்திரிக்கையாளர்லாம் சொல்லுவாங்க, கட்சியில் யார் வந்தாலும் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது. அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யுது. ஒருத்தரை பற்றி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணாமல் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க, இதே தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய பல பெண் நிர்வாகிகள் களத்தில் இறங்கி எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இது வரைக்கும் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாத பல நிர்வாகிகள் பெண்கள் மகளிர் அணி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க தெரியல கிரவுண்டில். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சோஷியல் மீடியா அவங்க அதை வந்து பயன்படுத்தணும் விரும்பல, அதை காட்டிக்கணும் அவங்க விரும்பல. களத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, பூத் லெவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து அந்த ஓட்டை கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து சைலண்ட்டாக அவங்கவுங்க ஏரியாவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லாமல் வந்து இன்ஸ்டாகிராமில் 4 வீடியோவை போட்டு ட்ரெண்டிங் ஆகி நான் தான் கட்சி, என் பேச்சை கேட்டு தான் ஆகணும், எனக்கு மரியாதை கொடுக்குறதில்ல, என்னை ஒதுக்குறாங்க, இதெல்லாம் சும்மா. எத்தனை பேருக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா கட்சியில்? இந்த மாதிரி கருப்பாடுகள் இது எப்போ மாறும்? பல பேர் சொன்னாங்க என்கிட்ட வந்து, ப்ரோ சந்தேகமாக இருக்குது ப்ரோ, இது நம்ப முடியாது ப்ரோ, அவங்க ஊர்லேயே வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்க அம்மா எல்லாம் டிஎம்கே, பட் ப்ரோ அம்மா டிஎம்கே அப்பா ஏடிஎம்கே யாராக இருந்தானா இவங்க நம்ம கட்சியை நம்பி வந்திருக்காங்க, கரெக்டாக பேசுகிறாங்க, இருக்கட்டும், ஓகே, தப்பாக இருந்தால் பார்த்துக்கலாம், நம்ம அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. கரெக்டாக ஆனால் கட்சி தெளிவாக இருந்தது. அண்ணன் ஆனந்த் அவர்கள் தெளிவாக இருந்தார். ரைட்டு, இதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது, இது எப்போ இருந்தாலும் வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆகும்னு. கரெக்டாக நடந்துதா? இப்போ தலைமை எடுத்துக்கூடிய முடிவு கரெக்டுன்னு உங்களுக்கு உணருதா? எப்போ தலைமை ஒரு முடிவு எடுக்குதுன்னா அது கரெக்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். அது வெளியேந்து பார்க்குறவங்க என்ன நினைக்கிறோம்னா, இல்லை அவங்க வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க அப்படி இப்படி இந்த பத்திரிகையாளர் பேச்செல்லாம் கேட்டு வந்து ஆடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தலைமை ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்குது. நம் தளபதி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் கட்சிக்காக வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அங்கே அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த பனையூர் வாசலில் நின்று கத்துவாங்க, எவனே தெரியாது உண்மையா பொய்யா, அவன் கட்சியில் இருந்திருக்கானா வேலை பார்த்துருக்கானா எதுவுமே தெரியாது. அவங்க பின்புலம் என்ன, யாரால் இயக்கப்படுகிறார்கள், இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அது கட்சிக்கு தெரியும், தலைமைக்கு தெரியும், தலைமை நிர்வாகிகளுக்கு தெரியும். கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி ஓகேம்மா கிளம்பு, இன்னைக்கு கட்சி சேஃபா. இந்த மாதிரி வந்து புதுசாக சேர வரவங்க எத்தனை பேர் ஒவ்வொரு அஜெண்டாவோட வராங்க தெரியுங்களா? அந்த ஸ்ட்ரீம் லைட், அந்த அந்த இந்த வெளிச்சம், இந்த ஊடக வெளிச்சம் நம்ம மேலே விழுந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பல பேர் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நாம் வந்து நம்மளை வந்து அங்கீகாரப்படுத்திக்கலாம். தளபதி நினச்சிருந்தா நடிகர்களை உள்ளே கொண்டு வந்திருக்க முடியாதா? அவர் ஃபீல்டில் அவர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல நடிகர்களை வந்து நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நல்லா பேசக்கூடிய ஆட்கள், நல்ல அனுபவம், அரசியல் அனுபவம் இல்லை பல நடிகர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க அரசியல் சினிமாலையும். ஏன் அவர் நினச்சா வந்திருக்க முடியாதா? கூட்டம் வந்திருக்க முடியாதா? அவர் ஏன் பண்ணலை? இது வந்து மற்ற கட்சிகளைப் போல இது ஆயிடக்கூடாது. ஏன் நெருங்கிய நண்பர்கள் பல பேர் இருக்காங்க அவருக்கு, ஏன் அவருக்கு யாரையுமே வந்து இது மக்களுக்கான கட்சி, மக்களுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்காக நான் பண்ணலை, இதை மக்களை உயர்த்தணும், இந்த பாசிச சக்திகள் கிட்ட இருந்து நம்ம மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக தளபதி அவர்கள் வந்து இந்த கட்சியை ஆரம்பித்தார். எது அவரோட கரியரை உச்சத்தை தூக்கி போட்டு வராருன்னா சேவை நோக்கத்தோடு வராரு. அதனால தான் வந்து எந்த நடிகர்களையும் இதெல்லாம் கொண்டு வந்து ஸ்ட்ரீம்லைட் பண்ணி எதுவுமே பண்ணிக்கல. அவரே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல, மக்களை தான் முன்னிறுத்துறார், நிர்வாகிகளை முன்னிறுத்துறார், ஒர்க் பண்ணுங்கன்றார். அந்த மாதிரி ஒரு தலைவன் கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி கருப்பாடுகள்லாம் இனி நிறைய வெளியே வரும், நிறைய பேர் வெளியே வருவாங்க, நிறைய பேர் மாட்டுவாங்க. எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு நினச்சி கடந்து போக வேண்டியது தான். ஆனால் ஒன்றே ஒன்று, தயவு செய்து அவங்க கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க, அதுக்காக நம்ம ஆபாசமாகவோ திட்டியோ எதுவும் பண்ண வேண்டாம். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க வெளியே போயிட்டாங்க, நன்றி சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி கருப்பாடுகள் இப்போவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நன்றி தெரிவித்து போயிட்டு வாமா சொல்லி வழி அனுப்பி வைங்க. அந்த கட்சிக்காவது அவங்க உண்மையாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த டாபிக் இதோட முடிக்கிறேன். 3வது டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான ஒரு டாபிக். ஈடி ரைடு நடக்குது. அண்ணன் முதலமைச்சர்
ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி பறக்கிறார். வெள்ளை கொடிக்கு மீண்டும் வேலையா? என்ன பண்ண இது? சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். மகனை காப்பாற்றுவதற்காக டெல்லி செல்கிறார் முதலமைச்சர். நீதிமன்றத்தில் இடி விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்குது. என்ன ராஜா, கன்ஃபார்மா? பிஜேபி கூட வெளிப்படையாவே இப்போ ஒத்துக்கிட்டீங்களா? கன்ஃபார்மா? இப்போ கூட்டணி தானா? பார்த்துங்க மக்களே, எப்படி நடக்குது பாருங்க. இடி வந்து நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு அந்த கேஸை எவ்வளவு வேகப்படுத்தி இருக்க முடியும், எவ்வளவு வேகமாக கொண்டு போயிருக்க முடியும். புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு கோர்ட்டு வந்து எப்படிங்க அதுக்கு இடைக்கால தடை விதிக்குது? ஆதாரத்தோடு இருக்குன்னு சொல்றாங்க, எத்தனை கோடி ஊழல்னு சொல்றாங்க, எப்படி ஸ்டாப் ஆகுது? தந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, இந்த பாட்டெலாம் நம்ம பாடணும், கேட்கணும். அருமையான பாட்டு. தன் மகனுக்காக டெல்லி செல்லும் முதல்வர் சென்றார். அவர் எதுக்காக சென்றார்லாம் எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. டெல்லி சென்றார், மகன் காப்பாற்றப்பட்டார். இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் டாபிக். எங்க வேணா போய் பாருங்க. இதுதான் இவர்களின் அரசியல் சூழ்ச்சி. அன்றே கணித்தார் நம் தளபதி. கூட்டணி போடுற மாதிரி போடுவாங்களாம். ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட கூட்டணி, பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட் டீலிங். மக்கள் முட்டாள்கள் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல. இந்த 26ல தெரியும், ஓப்பனாகவே தெரிஞ்சிருச்சுங்க. டிக்ளேர் பண்ணிட்டாங்க இவங்க. பிஜேபியோட ஆமாண்டா கூட்டணி போட கைட்டு விட்டாங்க அவங்க. காங்கிரஸ் கதை முடிந்தது. திரும்பவும் சொல்ற, இந்த வீடியோ தான் அண்ணன் திருமாவளவன் பார்த்தாரு. அண்ணன் பார்த்ததா இந்த வீடியோ தான். காங்கிரஸ் அவங்க வந்து நினைச்சிட்டாங்க வேணாங்க. அது ஒரு காமெடி ஒன்று இருக்கும். வடிவேலும் ஒருத்தரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க. பர்ஸு இவரோ, டேய் நான் சாப்பிடுவேன், நீ பர்ஸ் எடுத்துட்டு ஓடிட்டு. அங்கே பார்ப்போம் ஒருத்தன் பக்கத்தில் கனமாக இருக்கும், பர்ஸில் கட்டுக்கட்டா பணம் இருக்கும். இந்த பர்ஸை அடித்தோன்னா நமக்கு தர்மடி, அந்த பர்ஸை அடித்தோன்னா எஸ்கேப் ஆயிடலாம். அவன் அத்தை தூக்கின்னு ஓடுவான். அந்த மாதிரி காங்கிரஸ் நிலைமை பண்ணான்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்திய அளவில். என்ன அது 30, 29 என்ன நடக்குது அப்புறம் பார்த்துப்போம். இப்போ நம்ம பதவியை காப்பாற்றிக்கணும். 26ல் எப்பாடு பட்டாவது ஆட்சியை பிடிக்கணும். இங்கே வேற யமன மாதிரி ஒருத்தன் வந்து 2 அருவாளோட பின்னாடி நிற்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. தினம் வந்து பிரஸ் மீட். ஒரு பக்கம் அண்ணன் சிடிஆர் அவர்கள், ஒரு பக்கம் அண்ணன் ஆதவ் அவர்கள். எப்பவுமே முடிஞ்சிச்சு. இந்த ஜூன்ல வந்து தளபதி சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ண போறாரு. இனி அடிமேல அடி விழுந்துகிட்டே இருக்க பொழுது சமாளிக்க முடியல. சரி ஓனர்கிட்டே போவோம், ஐயா காப்பாத்துங்க, காப்பாற்றி விட்டாங்கல்ல. அதுக்கான விசாரணை முறைப்படி நடக்கணும். நடந்து லஞ்சம் ஊழல் வாங்கினவங்க தண்டிக்கப்பட வேண்டும். நியாயமான நீதி இந்த நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கடைசி வரை நம்புகிறோம். ஏன்னா இந்த வக்பு வாரிய சட்டத்துக்கெல்லாம் வந்து நியாயமான முறையில் வந்து நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த டாஸ்மாக் ஊழல்லையும் சரி, இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அங்கங்கு நடக்கக்கூடிய இந்த கொள்ளைகள், இந்த கொலை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் சம்பவங்களுக்கெல்லாம் வந்து விரைவில் தீர்ப்பு கொடுத்து கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் தாய்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மக்களே பார்த்துங்க, இதுதான் இவங்களோட அரசியல் அஜெண்டாவோட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு கூட்டம். கட்சிக்குள்ளே எப்படியாவது உள்ளே பூந்து எப்படியாச்சும் ஆட்டையை கிளப்பி விடணும், இந்த கூட்டணியை வந்து எப்படியாச்சும் பிரித்து விடணும், விஜயை வந்து தனிமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கூட்டம். உள்ளே இருந்துக்கிட்டு டபுள் வேலை, அதாவது டபுள் கேம், பாடி டபுளிங்னு வாங்க பாரு. அந்த மாதிரி பாடி டபுளிங் பண்ணக்கூடிய கருப்பாடுகள் ஒரு பக்கம் பிஜேபியிடம் சரணாகடை அடைந்த, அதாவது பிஜேபியிடம் மண்டியிட்ட திமுக ஒரு புறம், பாசிச சக்தி பிஜேபியோடு நட்பு உறவில் இருக்கும் அதிமுக. இப்படி சுத்தி நம் தளபதிக்கு எதிராக அம்புகள் இருக்கு. ஒத்தால சமாளிக்கிறார். சிங்கிள் மேன் சம்பவம் பண்றார். இந்த 26ல் மக்களின் பேராதரவோடு இந்த ஆட்சியை 2026ல் நம்ம பிடிக்கிறோம். இந்த பாசிச சக்திகளை ஓட விரட்டுவோம் என்பதை உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.